இதுக்கு முன்னாடி கேரளா தேர்தலுக்கு முன்னாடி கேரளாவோட அரசியல் என்கிறது இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடுலேஷன் உள்ள ஒரு அரசியல் மையம். கேரளாவிலே தான் முதல் முறையாக சுதந்திரத்திற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்ததும் கேரளாவில் தான். நாங்கள் 2 பேருமே போட்டியிடுறது காரணம் இரண்டாம் இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்பதால் நாங்களே போட்டியை தீர்மானிச்சுக்கிறோம் சொல்லி நிலைமை அதுதான். காங்கிரஸ் கூட்டணியும் சரி, கம்யூனிஸ்ட் கூட்டணி 2 கூட்டணியுமே ஒரே எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த முறையும் அவருடைய தேர்தல் முடிவுங்கிறது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல கேரளா தேச மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. வணக்கம், நான் உங்கள் அபு ரிப்போர்ட்ஸ் நிகழ்வுக்காக உங்களை சந்திக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் 89 தொகுதிகள் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் முக்கியமாக இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு அண்டை மாநிலமான கேரளா, மலையாள தேசத்திலே கொடுக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக, தமிழ்நாட்டிற்கு எப்படி ஒரே கட்டமாக 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்ததோ அதே மாதிரி கேரளாவிற்கும் 20 நாடாளுமன்ற தொகுதியும் ஒரே கட்டமாக 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாம் கேரளாவை நேரடியாக கலாய்வு ஒரு முறை சென்று விட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கேரளாவோட அரசியல் என்கிறது இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடுலேஷன் உள்ள ஒரு அரசியல் மையம். இந்தியாவில் எப்படி தமிழகம் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்து 67 அண்ணா தலைமை ஆட்சியை பிடித்ததோ அதே போன்று கேரளாவில் காங்கிரஸ் வலுவாக சுதந்திரத்திற்கு பிறகு வலுவாக இருந்த காலத்திலேயே பொது உடைமை சித்தாந்தத்தில் மீது நீண்ட ஒரு நெடிய பயணத்தை, நீண்ட ஒரு நெடிய ஒரு ஆதிக்கத்தையும் கேரளா தேசமானது அப்பொழுது இருந்து வைத்திருந்தது. அதனால்தான் கேரளாவிலே தான் முதல் முறையாக சுதந்திரத்திற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்ததும் கேரளாவில் தான். இன்றும் இந்தியா முழுவதும் கம்யூனிசம் வீழ்ந்து விட்டது என்று சொல்லும் போதெல்லாம் கேரளாவிலிருந்து இன்னும் வீழவில்லை, நாங்கள் உறக்கவில்லை, நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் அந்த தேசமானது கம்யூனிஸ்டை ஆட்சி கட்டில் அமர்த்தி அதற்கான ஒரு விடையை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. இதில் இன்னொரு உண்மையான விஷயம் என்னன்னா, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியில போட்டிடுறது. ஆனா கேரளாவிலே அதே இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், IUML உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும், ஐக்கிய முற்போக்கு UDA அப்படிங்கிற அணியாகவும், இடதுசாரி கட்சிகள் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இதெல்லாம் இணைந்து ஒரு கூட்டணியாகவும், 2 கூட்டணிகள் ஒரே கூட்டணி, அதாவது இந்தியா முழுவதும் ஒரு கூட்டணியில தான் இங்க 2 கூட்டணி நினைக்கிறாங்க. 3வது இடத்துல தான் 3வது அணியாக தான் பாரதிய ஜனதா கட்சியால் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க போட்டியிடுறது. இப்போ ஒரு முறை விமர்சனத்தை கூட கேரளா முதல்வர் அச்சுதானந்தனிடம் பத்திரிகையாளர் கேட்கும் போது, கேரளால மட்டும் நீங்க இந்தியா கூட்டணி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனிச்சு போட்டுடுறீங்களே, எது மாதிரியான எதிர்வினைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அழகா அவர் பதில் சொல்லியிருந்தாரு. நாங்க 2 பேருமே போட்டிடுறது காரணம் இரண்டாம் இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்பதால நாங்களே போட்டியை தீர்மானிச்சுக்கிறோம் சொல்லி நிலைமை அதுதான். விமர்சனங்கள்ங்கிறது ஒரு 2 கூட்டணிகளுமே, அதாவது காங்கிரஸ் கூட்டணியும் சரி, கம்யூனிஸ்ட் கூட்டணி 2 கூட்டணியுமே ஒரே எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை விட அரசியல் அறிவில் கூடுதலான ஒரு படி முன்னேறிய ஒரு மாநிலம் கேரளா. தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நடிகர்கள், திரையுலகிகளை தூக்கி கொண்டாடி அவர் அரசியலுக்கு உள்ளே நுழைந்த பிறகு அவர் முதல்வராக்கி அழகு பார்க்கின்ற தமிழகம் வேறு. சினிமா துறை சேர்ந்தவர்கள் சினிமா துறையில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களை ஓங்கி திருப்பி அடித்த வரலாறு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் கேரளா. இந்த முறையும் திரைத்துறையை சேர்ந்த சுரேஷ் கோபி அப்படிங்கிற ஒரு மூத்த ஒரு திரை நட்சத்திரம் திருச்சூர் தொகுதியில போட்டிடுறாரு. கேரளா இதை தாண்டி பாத்தீங்கன்னா, கேரளாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது, வளைகுடா நாடுகளில் அதிகமான ஆதிக்கத்தை, இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ஸ் வளைகுடா நாடுகள் அதிகமா யார் இருக்கான்னு பார்த்தா கேரளா சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான மக்கள். வளைகுடாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட லூலு உள்ளிட்ட போன்ற பிரம்மாண்ட நிறுவனங்களையும் கேரளாவை சேர்ந்த மக்கள் நடத்தி வருகிறார்கள். ஜோய் அலுகாஸ் போன்ற நிறுவனங்கள் நடத்தி வராங்க. தொழில் ரீதியாக வளைகுடா நாட்கள்ல ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்தியாவில் தேர்தல் நடப்பதற்கு வளைகுடா நாட்டில் பிரச்சாரம் நடந்தது அப்படிங்கிறது நீங்க சொன்னா நம்புமா, விசித்திராதான் நிஜமான உண்மை. அபுதாபியில் நடந்த ஒரு பிரச்சாரம், கேரளா யூனிட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஆர்கனைசேஷன் செக்டார்ல நடந்த ஒரு கூட்டத்தில் ஷேக் பரிக்கல் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், கேரளாவில் போட்ட ஒரு வேட்பாளர் அபுதாபி சென்று அங்குள்ள கேரளா மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும், எதற்காக இந்த ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியை தூக்கிறதுக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த தனியார் அமைப்புகள் பல நிறுவனங்கள் வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நீங்க வாக்களிக்கிறதுக்காக நீங்க இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் வளைகுடா நாட்கள்ல மேற்கொண்டாங்க. அதனுடைய விளைவுதான் கடந்த 23, 24, 25 வரிசையாக 3 நாட்களில் மட்டும் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட கேரள மக்கள் வளைகுடா நாட்டில் இருந்து கொச்சி, காசர்கோட்,
திருவனந்தபுரம் உள்ளிட்ட விமான நிலையம் வந்து குவிய துவங்கி இருக்கிறார்கள். அவருடைய ஒற்றை எஜெண்டா மாற்றத்தை நாங்கள் எங்கள் மண்ணிலிருந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படி விந்தையான அரசியல் களம். மதவாத சக்திகளுக்கு ஒருபோது இடம், தமிழ்நாட்டில் எப்படி இடம் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு பிரச்சார மையமாக கேரளா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேணும்னா, ஒரு பகடி என்று சொல்லுவாங்க அரசியல்ல ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுல கேரளாவுடைய சேட்டங்களுக்கு தனியான ஒரு ரசனை எப்போதுமே உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் விமர்சித்து போடுவதாகட்டும் சரி, அதை பற்றியான கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லையும் கேரளா ஒரு விந்தையான ஒரு மாநிலம் தான். இப்படி பல அரசியல் களத்தில் ஒரு புதிய டைமென்ஷனை கொண்டு இருக்கக்கூடிய கேரளா இந்திய அரசியல் களத்தில் புதுமையான பல விஷயங்களை உள்ளுக்குள் வந்த ஒரு கேரளா மாநிலம் ஒரே கட்டமாக 26ஆம் தேதி 20 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக 14 தொகுதிகளிலும், இன்னும் சொல்ல போனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், அந்த கட்சியினுடைய எதிர்கால முகமாக அறியப்படுகின்ற ராகுல் காந்தி இதே வயநாடு தொகுதியில் தான் போட்டியிடுகின்றார். கேரளா மாநிலத்திற்குரிய வயநாடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். 2019ஆம் ஆண்டும் வயநாடு தொகுதியில் தான் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கேரளா மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். அந்த அளவில் இந்த முறையும் கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதை தவிர ஐயுஎம்எல் கட்சி 5 இடங்கள் என கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி களமிறங்கிறது. ஒரு இடத்தில் மார்க்சிஸ்ட் சோசியலிஸ்ட் கட்சி எனது களமிறங்கிறது. அதே போல இந்திய ஆளுங்கட்சியாக கேரளாவில் தற்போது மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அவங்க 20 தொகுதியில் தனியாக போட்டிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை 13 தொகுதிகளில் ஏதோ போட்டியிடுகிறார்கள். 15 தொகுதியில் தோல்வி 2019 அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாக்கு விகிதத்தை, பாரதிய ஜனதா வாக்கு விகிதம் என்பது கேரளாவிலே 2019, 21 உள்ளிட்ட இடங்களில் சில சட்டமன்ற தொகுதிகளில் அதனுடைய வாக்கு விகிதம் கூடிக்கிட்டே இருக்கு. அதையும் நம்ம கேரளாவில் கவனிக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சூர், திருவனந்தபுரம், பத்மநாபபுரம் உள்ளிட்ட இடங்களில் வடக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளை தவிர தெற்கு பகுதிகளில் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்கு சதவீதம் என்பது 2 தேர்தலில் சிறிதளவு உயர்ந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது எதிர்பார்க்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறணும் தோல்வி பெறணும் இல்ல, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய வாக்கு விதம் உயர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறதான் பாரதிய ஜனதா கட்சிக்கான அங்கீகளமாக இருக்கிறது. அதே போன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18 இடங்களை கேரளா மொத்தமாக அள்ளியது காங்கிரஸ் கட்சி, அந்த கூட்டணி அள்ளியது. இந்த முறை அதே மாதிரியான ஒரு பெரும் வெற்றி காங்கிரஸ் கூட்டணிக்கு பெறக்கூடிய ஒரு சாத்தியங்கள் தான் இருக்குது. இருக்கக்கூடிய வேட்பாளர் எல்லாமே இளம் வேட்பாளர் நிறைய பேர் களத்துல இறக்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் முடிந்த அளவு இங்க இருந்து நமக்கு நாடாளுமன்றத்தில் நமக்கு இருக்கையை நமக்கு உறுதி செய்ய வேண்டுமானால் கேரளா மாநில இருந்தால் நம்ம அதை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர்களும் கடுமையான ஒரு பிரச்சார யுக்தியை தொடர்ச்சியா மேற்கொண்டு வராங்க. இந்த 2 கூட்டணிக்கு இடையில தான் பிரம்மாண்டமான போட்டிகள் இருந்துகிட்டு இருக்கு. இதை தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய சில அந்த மாநிலத்தை சேர்ந்த பிராந்தியத்தை சேர்ந்த சிறு கட்சிகள் வாக்குகளை சிதறடிக்கலாம், பிரிக்கலாம். வெற்றி என்பது அந்த இதுல எடுக்கவே முடியாது. கேரளாவுடைய வாக்காளர் விகிதத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாய ரீதியாக பார்த்தோம் கேட்டீங்கன்னா, கேரளாவில் கூட பெரும்பான்மை சமூகம் இந்து சமூகம், அதிலும் குறிப்பாக ஈழவர் சமூகம் அப்படிங்கிறாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த 29% வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் கேரளாவுடைய ஒட்டுமொத்தமான தேர்தல் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த இடத்தில் கேரளாவில் இருப்பது இஸ்லாமிய வாக்குகள் 26% கிட்ட இஸ்லாமிய வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை குறிப்பா அந்த இஸ்லாமிய வாக்குகள் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது காசர்கோடு, மலப்புரம் இந்த பகுதிகளில் தான் அது கூடுதலான அளவுல இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பெரும் தாக்கத்தை அந்த இடத்துல செலுத்துறாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி அந்த பகுதியில ஃபுல்லா ஐயுஎம்எலுக்கு சீட்டை விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொச்சி உள்ளிட்ட கடற்பிரதேசங்கள்ல கிறிஸ்துவருடைய வாக்குகள் கணிசமா இருக்குது. அந்த இடங்கள்ல 2 கட்சிகளுமே கிறிஸ்துவ வாக்காளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. இதை தாண்டி திருவனந்தபுரம், திருச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாலக்காடு உள்ளிட்ட பகுதியில் பரவலா இந்து வாக்காளர் இருக்கிறதுனால இது மாதிரி அந்த பிராந்தியமே ஒரு 3 விதமான டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். அந்த 3 விதமான டைமென்ஷன்ல தாண்டி இந்த மாதிரி வேட்பாளர்களை 3 கட்சியிலுமே களத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த முறை ராகுல் காந்தியுடைய சூறாவளி பிரச்சாரம் தமிழ்நாட்டை போல வெறும் ஆடம்பரமான பிரச்சார கூட்டங்களோ பேனர்கள் கட்டுறது அது எதுவுமே கேரளாவில் அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு அறிவுத்தளத்துல அவங்க ரொம்ப எளிதா பயணிக்கக்கூடியவங்க. அவனோட பிரச்சார ஸ்டைல் எல்லாமே ஒரே விஷயம் தான், என்ன செய்யறோம், என்ன செய்ய போறாங்க, ஆட்சியில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, இதை பத்தியான ஒரு கருத்தியல் முதல் தான் நாங்க பிரம்மாண்டமாக அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் களத்தை நிரூபிச்சிருக்கு. இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி 20இல் 18 முதல் 19 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த கருத்து கணிப்பில் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதே நம்ம கலாய்வு செய்யணும் தெரிகிறது. எப்போதுமே ஒரு கேரளா தேசம்ங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அரசியல் இந்திய அரசியல் களத்துல ஒரு மாற்றத்தை எப்போதுமே உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த முறையும் அவருடைய
தேர்தல் முடிவுங்கிறது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல வந்து கேரள தேச மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அதை நாமும் நம்புறோம். அவருடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம எப்படி அது ரிசல்ட் வருதுங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.